ஒரு அரசியலை புரட்டி போடுகிற இடத்துல தேவர் திருமகன் இருந்தார் அன்னைக்கு. இல்லைன்னா தொகுதிக்கு போகாம இன்னைக்கு எல்லாம் தொகுதிகளை தலைகீழ்னு தண்ணி குடிச்சு, தொகுதிக்குள்ள மக்களை பாக்ஸ் கட்டி உட்கார வச்சு, தொகுதிக்கு போற மக்களை வந்து தினமும் காலையில வான்கோழி பிரியாணி, மத்தியானம் கோழி பிரியாணி, இரவு மட்டன் பிரியாணி போட்டு எதிர்கட்சிகள் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக தனியா கொண்டு போய் மண்டபம் பிடிச்சு அடைச்சு வச்சு ஓட்டு கேட்கிற கட்சிகளுக்கு மத்தியில கடைசி தேர்தலில் தொகுதிக்கே போகல. தொகுதிக்கே போகாமல் ஒருவரால் வெல்ல முடிகிறது என்றால் அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்திருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து கொண்டு பார்த்துக்க முடியும். ஏன்னா அவர் மக்கள் இருந்து வந்தார். சும்மா தேவர் சமூகம் தேவரை கொண்டாடல. அவர் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இயேசு பிரான், அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நபிகள் நாயகம், அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மா என்பதால் அரிதிலும் அரிதாக, சேத்தில் முளைத்த செந்தாமரை போல ஒரு அரிதிலும் அரிதாக 1000 ஆண்டுகளுக்கு ஒருத்தன் பிறப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தர் பிறந்தார். அதனால் இறந்து 52 ஆண்டுகள் ஆகியும், ஏன் எங்க அண்ணன் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இன்னும் 5000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சமூகம் தேவர் திருமணாரை கொண்டாடும். அப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்காரு அவரு.